This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள்ல ஒன்றுதான் பரணி தீபம். இத யம தீபம்னு சொல்வாங்க. இன்னைக்கு இந்த பதிவுல நாம பரணி தீபத்துக்குரிய சிறப்புகள், பலன்கள், கூடவே இந்த பரணி தீபம் எப்படி ஏற்றணும், எத்தனை விளக்குகள் இந்த நாள்ல நாம ஏத்தணும், இந்த பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம், இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். பொதுவா கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் வீட்டுல சில பேர் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கத்தை கொண்டிருப்பாங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி 3 நாட்களும் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கொண்டிருப்பாங்க. உண்மையில திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்று தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு 3 நாட்கள் விளக்கு ஏற்றுவதுதான் சரியான முறையாகும். இதுல பரணி தீபம் யம தர்மராஜருக்கும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கும், பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுது. இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8:20 மணி துவங்கி டிசம்பர் 13ஆம் தேதி காலை 6:50 மணி வரை பரணி நட்சத்திரம் இருக்கு. யம தர்மராஜருக்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ நம்ம வீட்டுல மாலை 6 மணிக்கு மேல நாம விளக்கேத்தி வைக்கணும். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும். உலகத்துல இருக்கிற பஞ்சபூதங்களும் நம்முடைய உடல்ல உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்கா செயல்பட குறைந்தபட்சம் 5 விளக்குகள் நாம இந்த நாள்ல நம்ம வீட்டு பூஜை அறையில ஏத்தி வைக்கணும். இதுக்காக நாம இந்த மாதிரி பித்தளையிலான 5 அகல் விளக்குகள் எடுத்துக்கலாம். மண்ணாலான அகல் விளக்கையும் நாம பயன்படுத்தலாம். ஆனா புதுசா நாம வாங்கி தான் பயன்படுத்தணும். ஏற்கனவே பயன்படுத்தின அந்த விளக்கையே நம்ம திரும்பவும் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான பித்தளை அகல் விளக்குகள் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தி இருந்தாலும் அதை தேய்ச்சி கழுவிட்டு நம்ம திரும்பவும் பயன்படுத்தலாம். அந்த விளக்குகள் சுற்றிலும் மஞ்சள் குங்குமத்தால ஒட்டு வச்சுக்கணும். இந்த விளக்குகளை நம்ம அப்படியே வைக்க கூடாது. அதுக்கு கீழே ஒரு தாம்பால தட்டு இல்லனா இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கணும். அந்த தட்டிலையும் சுற்றிலும் நம்ம சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கணும். நம்ம பூஜை அறையில நம்ம ஏற்கனவே தீபங்கள் ஏத்தி வச்சிட்டு இருப்போம். அது எத்தனை தீபம் ஏத்தி வச்சிட்டு இருந்தாலும் அந்த தீபத்தோட இந்த 5 தீபங்களையும் நாம ஏத்தி வைக்கணும். அதோட சேர்த்து இந்த தீபத்தை நீங்க கணக்குல வச்சு ஏத்தக்கூடாது. இந்த தீபத்தை தனியா 5 தீபம் ஏத்தி வைக்கணும். இந்த தாம்பால தட்டுல கோலம் போட்டு இந்த விளக்குகளை வச்சு நம்ம ஏத்தி வைக்கலாம். இல்லனா இந்த மாதிரி ஒரு மனை வச்சு அது மேல கோலம் போட்டு அதுக்கு மேல தட்டை வச்சு இந்த தீபங்களையும் ஏத்தி வைக்கலாம். இந்த கோலம் போடுறதுக்கும் பாத்தீங்கன்னா அரிசி மாவால தான் கோலம் போடணும். சுண்ணாம்பு கலந்த கோல மாவால பூஜை அறையில எப்பவுமே நாம கோலம் போடக்கூடாது. பச்சரிசி ஊற வச்சு அரைச்சு அதை கொண்டு மா கோலம் கூட நீங்க போடலாம். இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் எல்லாம்